அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 20/5/2024 துவாதசி திதி பிற்பகல் 3:59 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:44 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? பழைய வீட்டை புதுப்பிக்க, நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்த, கடன் பைசல் செய்ய, வழக்குகளை பேசி தீர்க்க, வாகனங்கள் விற்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். குரலை ஒசத்தி இன்னைக்கு கொஞ்சம் பேசுவீங்க, கம்பீரமாக இன்னைக்கு கொஞ்சம் நடந்துப்பீங்க, ஆளுமைத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும், எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாகவும் முடியுங்க. உங்கள் ராசியில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்களில் யார் நல்லவங்க யார் அல்லாதவங்க அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 3 முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால 3 விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டாகும். வீடு மனை ஏதாவது பார்க்குறது, அதுக்கு ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளை சந்தித்து ஏதாவது முக்கிய வேலைகளை அவங்க மூலமாக சாதிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் வீட்டிலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு முன்னேற வழியை பார்த்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிகளும் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லது நடக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பங்குதாரர்களும் இன்றைக்கி ஒத்தாசையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சது தான் இன்றைக்கி நடக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. காலையில் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். பிள்ளைங்க வேற டென்ஷன் ஆக்குறாங்க.
காலேஜ் ஓப்பனிங் அது இது எல்லாம் போயின்னு இருக்குது. மார்க்ஸை வச்சு நம்ம எந்த காலேஜில் சேர்க்கறது, அவங்க கேட்ட கோர்ஸ் கிடைக்கணும், அதுக்கு யாரை போய் பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார் எதுவாக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலான்னு. இப்போ போய் அவரை கேட்கலாமா உதவி? இப்படி காலையில் கொஞ்சம் டென்ஷன் ஓடின்னு இருக்கும். பிள்ளைகளை பற்றிய டென்ஷன், அவங்களுடைய ஆரோக்கியம், அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து என்ன நல்லா இருக்கணுமே பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு இருக்கும். ஆனால் மதியத்துக்கு பிறகு சுறுசுறுப்பாயிடுவீங்க. ஒரு 4:30 மணிக்கு பிறகு நீங்கள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவீங்க. தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் மதியத்துக்கு பிறகு நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் அதுக்கு பிறகு உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. காலையில் கொஞ்சம் கரடுமுடாக இருந்தாலும் மாலையில் மகிழ்ச்சி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சகோதர வகையில் இன்றைக்கி நல்லது நடக்கும். சகோதரங்கள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசியிலேயே 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகும். நமக்கு வேலை வந்து அதிகம் இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்க வேலையை பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து உறுதிமொழி கொடுத்தீங்கல்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேலைகளால் நீங்கள் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும். அமைதியாக இருந்திருக்கலாம் வாயை வச்சுக்கிட்டு. நாம் தான் ஆர்வக்குள்ளாரில் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோம். இப்போ என்னென்னா நம்ம அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆரோக்கியமான விவாதங்களும் உண்டு. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் இன்றைக்கி அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபார விஷயங்கள் பேசலாம், அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே கொஞ்சம் தாமதமாகி அப்புறம் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. பணவரவும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. புதன் தனித்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் நீங்கள் இப்போ தனிமையில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கடந்து வந்த பாதையில் நடந்து வந்த செயல்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எதில் நாம் தப்பு பண்ணோம், எதில் தப்பிச்சோம், எதில் நாம் இனிமேல் தவறக்கூடாது, யார்கிட்ட இனிமேல் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரி ஓவரால் உங்களையே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கி சரி இதுதான் நல்லது, இதுதான் கூடாது, அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, நம்ம மேலேயும் அதில் சில தவறுகள் இருக்குது, அதனால் நாம் தான் சரியாக இனிமேல் நடந்துக்கணும் அப்படிங்கிற தீர்வுக்கும் தெளிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கடையை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அதே மாதிரி பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா கடையை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும், வாடிக்கையாளர் வந்தாலும் பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்களை கடையில் நீங்கள் கொண்டு வருவீங்க. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வியாபாரம் ஓகோன்னு இருக்குங்க. எல்லா வகையிலும் லாபமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாயும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து சின்ன சின்னதாக வந்து உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உத்தியோகத்தில் இந்த பழைய எதிரிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் இப்போ கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. உங்களை பார்த்தாலே வந்து நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கை ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் பொருந்துதுங்கிறாரு, இன்னொருத்தர் பொருந்தலைங்கிறாரு, என்னங்க இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நல்லா பொருந்தி வரக்கூடிய ஜாதக அமைப்பு உண்டுங்க. அதனால் மகளுக்கு அல்லது மகனுக்கு நல்ல வாழ்க்கை துணையை இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் அதெல்லாம் கூட சரியாகுங்க. நண்பர் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்குவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் உயரும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு படிப்புக்காக, அதாவது உத்தியோகத்திற்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பாருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சந்திரனும் சாதகமான வீடுகளில் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சாதகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இடமாற்றம் வந்தால் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாகவும் வெற்றி பெறும் நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியையும் வெற்றியையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. சவால்களில் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சிலர் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. அதே போல் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழுதான மின்னணு சாதனங்கள், மின்சார சாதனங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றுவீங்க. இதெல்லாம் இனிமேல் சரிப்பட்டு வராது, தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் பழசு இருந்தால் மாற்றிடுறது நல்லது. ஏன்னா அதுக்கான கிரகம் செவ்வாங்கிறதுனால அதனால் ஏதாவது தொந்தரவுகள் வந்துடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏசியில் கேஸ் ஏதாவது ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. லாபஸ்தானத்துக்குரிய கிரகம் புதனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அதாவது எல்லா வகையிலுமே புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறாரு சுக்கிரன். அப்படி இருக்கிறதுனால மறுக்கப்பட்ட சில உரிமைகள் அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புது வேலை ஒரு சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புது வேலை எடுக்கிறீங்கன்னா யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது எல்லா வகையிலுமே நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை நிறைவடையாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சவால்களை கண்டு அஞ்ச மாட்டீங்க.
எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அதற்கு காரணம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அடிபட்டு வந்திருப்பீங்க, எத்தனை பேர்கிட்டயே ஏமாந்துருப்பீங்க, எத்தனையோ துரோகங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. அதனால தான் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தது தான், இது மாதிரி கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறையா வந்துட்டு போயிருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, மற்றவங்களுக்குன்னா இது புதுசாக இருக்கலாம், நமக்கு இதெல்லாம் பழசு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்னால் கொஞ்சம் சுமாராக இருக்குது, பின்னால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, அதாவது காலையிலிருந்து மாலை 4:34 வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. மாலை 4:34 பிறகு உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகி 2ஆம் இடத்துக்கு வர இருக்காரு. அதனால் மாலை 4:34 பிறகு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. சித்திர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சிடு சிடுன்னு எரிஞ்சு விட போகிறீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்காரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு பழுதுகள் விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை ஞாபக மறதியால் இழந்துடக்கூடாது, அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த 2-3 நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. மாலை நேரத்திலிருந்து லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நாம் நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரிகளுடைய சரியான வழிகாட்டுதலின்படி சில முக்கியமான வேலைகளை இன்றைக்கி செய்து முடித்து காட்டுவீங்க. செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறாரு உங்கள் ராசிநாதன். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதி சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே இன்றைக்கி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4:34 வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் காலையில் கசந்தாலும் மாலையில் மயக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திரன் இப்படியும் அப்படியுமா இன்றைக்கி இருந்துட்டுருக்காருங்க. அதாவது மாலை 4:34 வரைக்கும் 12ஆவது வீட்டில் உட்காந்துருக்காரு. அதுக்கு பிறகு உங்கள் ராசிக்குள்ளார உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமா சந்திரன் இருக்கிறதுனால தான் திடீர் முடிவுகள்லாம் எதுவும் எடுக்க வேணாம். அன்னைக்கு எதுலையாவது முதலீடு செய்கிறதா இருந்தால் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா கடன் வாங்கிறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நாளைக்கு செய்தால் நல்லது தான். இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அடிக்கடி கோவப்படுறது, ஆவேசப்படுறது, அடுத்தவங்க மேலே குறை சொல்கிறது, அப்புறம் தன்னைத்தானே குறைச்சி மதிப்பிடுறது, இதெல்லாம் தேவையே இல்லை. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம், உங்களுக்கு சாதகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இன்றைக்கி நிறைவேறும். எல்லா வகையிலுமே மரியாதையும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேறு மொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அங்கேருந்து இங்கே இருக்கிறவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு லாபம் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. வியாபாரத்தில் உங்களுக்கு
திடீர் லாபம் எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாருக்கும் கடன் தர வேண்டாம், அதில் மட்டும் கொஞ்சம் கராராக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் நம்ம தலையிலேயே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு வைக்கிறாங்களே, எல்லாமே நாமே பார்க்க வேண்டியதாக இருக்குதே அப்படிங்கிற புலம்பலும் ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும், அது சகஜம்தான். ஆனால் அது பெருசாகாமல் பார்த்துக்கணும். அப்படியே ஊதி ஊதி அதை பெருசாக்கி அப்புறமா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் உட்காந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதரங்களும் இன்றைய தினத்தில் ஆதரவாக பேசுவாங்க. ராசிக்குள் சந்திரன் மாலை 4:34 வர்றதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், வலிமையாக பேசுவீங்க, ஆளுமைத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, செல்வாக்கு உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குங்க. குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. புதிய பார்ட்னர்ஸ், அதாவது புது பங்குதாரர்கள் இன்றைக்கி அறிமுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாராவது முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கையில் வச்சுட்டுருக்கீங்க, அதுக்கு யாராவது வருவாங்களா, அதுக்கு யாருக்காவது ஹெல்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டுருக்கீங்க. அது மாதிரி உள்ளவங்க இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் மாலை 4:34 முடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாரமாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அதுக்குள்ளார சில விஷயங்களை முடிக்க பாருங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால உங்களுடைய நடவடிக்கைகளை அதிகமாக யார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு சொத்தே வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வாங்கின பிறகு வாங்கிட்டேன்னு சொல்லுங்கள். வாங்கிறதுக்கு முன்னாடியே நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது கையை விட்டு போயிடும். அதனால் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா பழைய எதிரிகள்லாம் பணிஞ்சு பேசுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய நண்பர்களிடம் ஒரு சிலர் உங்களை புரிஞ்சிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து எதையும் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் எல்லாமே அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் உண்டு. பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அதிலெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளால் சில ஆதாயம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், ஆனால் அவங்கள பயன்படுத்தணும். அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்குங்க. சந்திரன் இன்றைக்கி சாதகமான வீடுகளில் உங்களுக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் சுக்கிரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும். புதன் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்ன குழப்பங்கள், தடுமாற்றங்கள், முடிவெடுக்கிறதுல சின்ன சின்ன திணறல்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் புதன் அள்ளி கொடுப்பாருங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் லாபஸ்தானத்துக்கு மாலையில் வந்துடுறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்குது.
வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவங்க அந்த கடையை திறந்தாங்க, இவங்க இந்த கடையை திறந்தாங்க, நாமும் திறந்துருவோம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன் அனுபவம் இல்லாத துறையில் இறங்கி பணத்தை போட்டு இழந்துடக்கூடாது. கவனமாக இருங்க. நெருங்கிய நண்பர்களாக உறவினர்களாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வியாபாரத்தில் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு சேர்த்துக்கணும். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச நண்பர் தானேன்னு சேர்த்துட்டு அப்புறமா அவர் கடையை எடுத்துக்கிட்டாரு, உங்களை வெளியில் அனுப்பிட்டாருங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்கள்கிட்ட ஆதரவாக பேசுவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்காருங்க. அதை விட மிகப்பெரிய யோகம் என்ன இருக்குது? சுக்கிரன் தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி வீசக்கூடியவர். 5ஆம் இடத்துக்கும் உரியவர். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்படிப்பட்டவர் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. தொழில் அமையாதவங்களுக்கு இப்போ தொழில் அமையும். அதே மாதிரி ஏதாவது வியாபாரம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ டப்புன்னு கடை அமைஞ்சு கடை திறந்தாச்சுங்க, வியாபாரம் ஆரம்பித்தாச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அந்த சுக்கிரனோட சூரியன் இருக்கார் பார்த்திங்களா, ஏமாற்றத்தை உண்டு பண்ணுவார். அதனால் திடீர்னு அறிமுகமாகறவங்கள நம்பாதீங்க. 10 வருஷமாக பழக்கம், ஆனால் பணம் கேட்டார், கொடுத்தன் திரும்பி வரல, அந்த மாதிரி படுத்தி எடுப்பார். ஏன்னா உங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதி, அவர் சுக்கிரனோட இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குரு பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாம் நடக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கெல்லாம் சென்று வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாகவே இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அதே நேரத்தில் வியாபாரத்தில் புது ஆட்களை நியமனம் செய்கிறது, புது பங்குதாரர்களை சேர்க்கறது. முன்னைக்கு அந்த இடம் கேட்டோம், அவங்க தரல, இப்போ அந்த இடம் வாடகைக்கு வருது, அங்கே கடையை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு ப்ரைம் லொக்கேஷன், ப்ரைம் ஏரியாவில் உங்கள் கடையை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக தான் போகுது, இன்டீரியர் ஒர்க்கே அதிகமாக போகுது, இருந்தாலும் பார்த்து செய்திடலாம், நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சவாலான இடத்தை எடுத்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து கடையை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால இவ்வளோ திறமை உங்கள்கிட்ட இருந்திருக்கு, இப்போ தான் அதெல்லாமே தெரிய வருது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்கள பார்த்து வியப்பாக கேட்பாங்க. நேரங்காலம் வந்தால் தானே எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும்னு நீங்கள் மனசுக்குள்ளார சிரிச்சுப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன கோபங்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்மையை யாரும் சுமக்க தேவையில்லை, அதன் வழி நடந்தாலே அது நம்மை சுமந்து கொண்டு செல்லும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே கராராக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவீங்க. அது நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. நாம் உண்மையாக இருப்போம். என்றைக்காக இருந்தாலும் பொய் சொன்னால் அது வெளியில் தெரிய தான் போகும். அந்த நேரம் நமக்கு அது அசிங்கமாக மாறும். அப்படி இருக்கிறதுனால நாம் உண்மையை பேசுவோம்,
உள்ளதை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி நேரத்திலும் கூட மனம் கலங்காமல் எப்போதும் உண்மை பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் உங்களுக்கு யோகாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் சுக்கிரன். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வரும். ரொம்ப வருஷமாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். அதனால் மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உங்களுக்கு உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனிங்கிறதுனால அப்பப்போ மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு குழப்பம் தடுமாற்றம். நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, நாம் தோற்று போயிடுவோமா, இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் சில நேரங்களில் வரும். அது 7.5 சனி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள். ஆனால் நீங்கள் குழம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலையே சரியில்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவங்க மனநிலை கொஞ்சம் சரியாகும். மனநிலை சரியாவதன் மூலமாக உடல்நிலை சரியாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு மொழி பேசுகிறவங்க மூலமாக, தெலுங்கு ஹிந்தி பேசுகிறவங்க மூலமாக வியாபாரத்தை நீங்கள் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் உத்தியோகத்தில் சலசலப்புகளை பார்த்து நீங்கள் சஞ்சலப்பற்ற வேண்டாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நிம்மதியும் உண்டுங்க. அதே போல் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரிசு பொருட்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருடைய பாராட்டுதல்களும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, என்னுடைய வெற்றிகளை பார்த்து என்னை ஒருபோதும் மதிப்பிடாதீர்கள். நான் எத்தனை முறை கீழே விழுந்து அந்த விழுந்த போதெல்லாம் அந்த கடுமையான சூழ்நிலைகளை சமாளித்து எத்தனை முறை வந்திருக்கிறேன் என்பதை பார்த்து என்னை மதிப்பிடுங்கள். ஆமாங்க, இன்றைக்கி நான் பெரிய லெவலில் இருக்கலாங்க. ஆனால் அந்த பெரிய லெவலில் வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் பெரிய லெவலில் இருக்கிறத பார்த்து நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய நிலை உயர்ந்த போதும் கூட தான் தாழ்வாக இருந்த பொழுது என்னெல்லாம் வாழ்க்கையில் நடந்ததோ அதையெல்லாம் மறக்காமல் மனதில் வைத்து கொண்டு வெற்றி பெற்றாலும் தலைக்கணம் இல்லாமல் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் நடந்துன்னு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. நட்சத்திரப்படி தான் நம்ம பார்க்கணும், ராசிப்படியும் பார்க்கணும். அதில் நட்சத்திரப்படி நுணுக்கமாக பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துட்டால் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு பிடிச்சி போனால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏதோ சொல்லுவாங்க, கோபத்தில் சொல்லுவாங்க, பழசு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்திருக்கும், அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. உங்கள் அப்பா என்ன இருந்தாலும் அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. உடனே நீங்கள் அதெல்லாம் இப்போ எப்படி சொல்லி காட்டுற அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம் அப்படிதான், ஆமாம் கொஞ்சம் அவர் அப்படி பேசிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டா அந்த பிரச்சனை அதோட சரியாக போயிடும். அது எப்படி நீ சொல்வ, உங்கள் அப்பா மட்டும் என்ன யோகியமா, இது மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது சிக்கலாயிடும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும் பொழுது எதிர்த்து பேசுவதன் மூலமாக சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அதுவும் அமைதியாக போயிடணும்.
வெளியிலையாவது அப்படி இப்படி சில விஷயங்களை பேசிடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளார கொஞ்சம் அமைதியாக இருந்துடணும். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கிற சண்டை தான் அப்புறம் வெளியில் எல்லா இடத்துலையும் போய் அலுவலகத்துலேயும் போய் நிற்கும், கடத்தெருவுலேயும் போய் நிற்கும், அங்கேயும் யார்ட்டையாவது நம்ம மோதின்னு இருப்போம். அதனால் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அமைதியாக இருக்கிறதுக்கான யோகத்தை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை அதிகமாகிட்டே போகும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் யாரையும் பகச்சிக்காமல் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு அப்படியே கொஞ்சம் தலை சுத்தல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். பிபி அதிகமாகிடுச்சோ அப்படின்னு நினச்சி பயந்துடக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமம்னா அன்னைக்கு அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக பயமுறுத்தும், ஆனால் பயந்துடக்கூடாது. இன்றைய தினம் உங்கள் மனதிற்கு பிடித்தமான கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப அமோகமாக இருந்தது. இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.